வந்தே மாதரம். இப்போ ஒரு கருணாநிதியை தாங்கி பிடிக்கிற ஒரு அதிகாரி நிற்பார். அது வருது நிறையா. ஐயோ கொள்றாங்களே கொள்றாங்களேன்னு கருணாநிதி சவுண்ட் விடுவார் இல்லையா? அந்த நண்பர் பேர் முருகேசன். அவர் ஒரு நாள் என்னை பக்கத்தில் இருந்தார். நான் மாம்பழம் காவல் நிலையத்தில் சட்ட ஒழுங்கு ஆய்வாளராக இருக்கும்போது, நான் சேர்ந்த புதுசு 93. அவர் எங்களுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்தார். ஒரு 70-75 பெரியவர் ஒருத்தர் வந்தார். வந்து, ஐயா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. நான் என் ஒரு 4 கிரவுண்டு வீடு இருக்குது, அதை கொஞ்சம் பேர் ரவுடி பசங்க பார்த்துட்டு காலி பண்ண மாட்டாங்கிறாங்க. நான் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒன்றும் பண்ண முடியல ஐயா, அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. எனக்கு அதெல்லாம் புரியல. அப்போல்லாம் போன புதுசுங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் புரியல எனக்கு. அப்புறம் அவன் சொன்னான், அந்த முருகேசன், ஒன்றும் இல்லையா, இப்போ வீரமணியை பாருங்கள், அயோத்திக்கு வீரமணியை பாருங்கள், அவர் உங்களுக்கு ஃப்ரீயாக முடிச்சு கொடுத்துருவாரு, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்படியா, சரிங்க சார் அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ கண்டுக்காதரா அப்படின்ட்டான். அவ்வளோதான். ஒரு வாரத்தில் அவர் வந்தார். வந்து, ஐயா காலி பண்ணிட்டான் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி 10,000 பணமும் இருக்கிற ஸ்வீட்டும் கொண்டாந்தார். உடனே அந்த 10,000 பணத்தை அங்கே இருக்க கான்ஸ்டபிளுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்வீட்டையும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி மக்கள் குறை தீர்க்க ரவுடி பசங்களுக்கு தேவைப்படுறாங்க. நல்ல ரவுடி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் போல இருக்கு. ஜெய் ஹிந்த்.